அன்பான ஆண்டவரே, ஆற்றல் மிக்கவரே, இதோடு நாங்கள் இந்த பிரதான காலையில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய வாழ்வின் வளமையும் உயர்வை தருபவர் நீர். உண்மையே நம்பியிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு உண்மையே நாம் வருகின்ற இறைவன் நீர். இதோடு நாளில் இந்த பவனியிலே பங்கேற்று ஒரு அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். தந்தையே, எங்களை காண்பவரே, எங்களை காப்பவரே, இதோ இந்த பங்கு தளத்தை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எப்படியால் கிராமத்தை உடைய அன்பு இறக்க மிகுந்த இதயத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய தீமைகள், அதில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் அனைத்தையும் அகற்றி போடுவீராக. சாத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை விடுவிப்பீராக. எதிர்பாராத மரணங்களை நீரே உங்களுடைய வானதூதர்களை அனுப்பி இதிலிருந்து அன்பு மக்களை நீ காப்பாற்றுவீராக. தகப்பனே, இதோ உமது இரக்கத்தை, கருணையை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை நீ ஆசிர்வதியும். இந்த பங்கு தளத்தில் இருக்கக்கூடிய புலியார் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களை, இந்து சமய மக்களை, இஸ்லாம் சமய மக்களை, ஆண்டவரே உம்முடைய திருவுடலை உணவாக உட்கொண்டு சுமந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நற்குணை பேரைகளையும் நீ ஆசிர்வதிக்கிறார். இடம் முழுவதும் உடைய ஆசியால் நிரப்புகிறார். நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை நீ ஆசிர்வதிக்கிறார். நாளுக்கு நாள் நலிவடைந்து போகக்கூடிய ஒரு சூழலில் ஆண்டவரே இந்த வியாபாரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சரி செய்கிறார். அனைத்தையும் சரி செய்கின்ற இறைவன் நீர். ஆண்டவரே, நீர் என்னால் மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேறென்று மிக்க தகப்பனே, நீ செய்வதற்கு வெற்றியை காண்பார் என்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் உம்மை சுமந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் வெற்றி மிகுந்ததாக மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடமே ஒன்று தகப்பனே ஆஸ்வதிக்கிறாங்க. நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரம், நாங்கள் உழைக்கக்கூடிய அந்த நிலம், விவசாய நிலங்கள் அனைத்தையும் வளமையுடன் செய்கிறாங்க. தகப்பனே, நீரே எங்களை ஆசிர்வதியும், எங்களை நலமாக்கும். நல்ல மழை பொழிந்து ஆஸ்வாதமாய் இந்த ஆண்டு விவசாயம் சிறப்பதை அருந்தருகிறார். இந்த சாலையில், இந்த பிரதான சாலையில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு மக்களையும் நீ ஆஸ்வதித்து பாதுகாப்பை பராமரிப்பை வழங்குகிறார். படிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல வேலைவாய்ப்பை தேடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அர்ப்பணிக்கிறோம். நல்ல வேலைவாய்ப்பினை பெற்று ஆண்டவரே உங்களுடைய அன்பையும் இரக்கத்தையும் பறைசாற்றக்கூடிய கருவிகளாக அவர்கள் வாழ்வார்களாக. தீமை உள் கூடாரத்தை நெருங்காது, வாதை உள் உறவிடத்தை நெருங்காது என்று சொல்லி எந்த ஒரு தீங்கும் தீமை அணுகாது நீரே காப்பினாக. ஆண்டவரே, எங்களை நேசிப்பவரே, எங்களை நீரே நீ வழிநடத்துகிறார். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஆண்டவரே, கற்றோடு சொல்ல பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் நம்முடைய தாய் மரியாள் பெரியனாகிய அன்னை இந்த நாளிலே தன் மகன் இயேசுவோடு நற்கொடை ஆண்டவரோடு பயணிக்கிறார். அன்னை நமக்காக பரிந்துரை செய்து கொண்டே வருகிறார். என் அன்பு பிள்ளைகளை நீ காப்பாற்று, என் அன்பு பிள்ளைகளை நீ வழிநடத்து, என் அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்து பேர் உதவிகளும் நீ கொடு என்று சொல்லி உரிமையோடு தன் மகனிடத்திலே பரிந்துரை செய்து கொண்டே வருகிறார். எனவே அனைவரும் கரங்களை விரித்தவர்களாய் தாய் மரியாளுடைய இரக்கத்தை நாம் கெஞ்சி மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள என் தாயை இதோ நலமாக ஓடி வருவோம். கேட்ட ஒருவராயிரம்
உங்கள் சமூகங்களில் படுத்திருக்கிறோம். அவர்களின் வார்த்தையின் தாயே, எங்கள் பன்றாரை பிரபலப்படியாமல் தயாபரியாய் கேட்டு சிறுவை பெறுகிறவர்கள் தாயே. ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக மன்றாடும் தாயே. மூன்று அருந்தபடியை சொல்லி அன்னையுடைய உதவி வேண்டுவோம். அருள்வழியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். முடிந்தவர்கள் சாலையில நீங்கள் முழந்தால் படியிடலாம். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் நற்கருணையை தன் கரத்தில் ஏந்தி ஆசீர்வாதத்தை அந்த இடத்திலே வழங்குவார். முடிந்தவர்கள் அந்த சாலையிலே நற்கருணையை உற்றுநோக்கியவர்களாய் முழந்தால் படியிட்டு கரங்களை விதைத்து எந்த தேவைக்காக இந்த நாளிலே இந்த பவனிலே நீங்கள் பங்கு பெறுகின்றீர்களோ அதை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரத்தை மன்றாடுங்கள். இப்பொழுது அருள்தந்தை அவர்கள் நற்கருணை தன் கரத்தில் ஏந்தி தன் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த இடத்திலே நமக்கு வழங்குவார். இறைவன் தந்தை தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழில் துறைகளையும் உங்களுடைய விவசாயங்களையும் அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவராகிய நானே நம் ஒவ்வொரு கடவுளாகிய இறைவன் நிறைவாக